டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் ரே ஆப்டிக்ஸோட லெக்சர் 3ல நம்ம இருக்கோம். ஓகே, டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கணும்னா முதல்ல நான் கண்டிஷன் சொல்லிடுறேன். லைட்டு எங்கிருந்து எங்க போகணும்? முதல்ல எல்லாரும் இந்த லைனை படிங்க. டென்சர்ல இருந்து ரேரருக்கு போகணும். எப்பவுமே உங்ககிட்ட கேட்பாங்க, டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கணும்னா லைட்டு எங்க இருந்து எங்க போகணும்? டென்சர்ல இருந்து ரேரருக்கு போகணும். நேத்து கத்து கொடுத்தது ரேரர்ல இருந்து டென்சர் வரும் பொழுது, பட் ரேரர்னா யார் மீடியம், டென்சர்னா எனி மீடியம். ரேரர்ல இருந்து டென்சர் வரும் பொழுது ரீஃப்ராக்டட் ரே டுவர்ட்ஸ் த நார்மல் படிச்சிருப்பீங்க, நானும் உனக்கு சொல்லி கொடுத்தேன். இந்த நார்மல் லைனுக்கு பக்கத்துல தான் இருக்கும். அதே டென்சர்ல இருந்து ரேரர் போகும் பொழுது அவே ஃப்ரம் த நார்மல். முதல்ல இது புரியணும் உனக்கு. லைட்டு ரேரர்ல இருந்து டென்சர் வரும் பொழுது டுவர்ட்ஸ் த நார்மல், நார்மல் லைனுக்கு பக்கத்துல இருக்கும். டென்சர்ல இருந்து ரேரர் போகும் பொழுது அவே ஃப்ரம் த நார்மல், நார்மல் லைனை விட்டு வெளியில போகும். அப்ப டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கணும்னா லைட்டு எங்க இருந்து எங்க போகணும்? டென்சர்ல இருந்து ரேரருக்கு போகணும். ஃபர்ஸ்ட் லைன் புரிஞ்சிச்சு எல்லாருக்குமே? ஓகே, இப்போ 3 கண்டிஷன் சொல்றேன். எப்ப டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும், எப்ப நடக்காது, எப்ப கிரிட்டிக்கல்னு 3 விஷயம் சொல்றேன். போர்டில் ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் இங்க உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஐ, இந்த இடம் ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் ஆர். லைட் எங்க இருந்து எங்க போகுது? டென்சர்ல இருந்து ரேரருக்கு போகுது. அதனால இந்த ஏரோ மார்க்கை நான் காமிச்சிருக்கேன். டென்சர் மீடியத்தோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் μ1, ரேரரோடது μ2. இல்லைன்னா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, லைட்டு எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அது μ1, எங்க போய் சேருதோ அது μ2. நான் நேற்று சொன்ன அதே டயலாக் தான். இந்த இடத்துல ஸ்னெல்ஸ்லா எழுத முடியும் உங்களால. ஸ்னெல்ஸ்லா நேற்று நல்லா கற்றுக் கொடுத்தீங்க. மியூ சைன் தீட்டா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஆமா, அப்ப முதல்ல μ1 sin i, இந்த இடத்துல μ1 sin i ஈக்குவல் டு μ2 sin r. சரியா இருக்குமா? μ1 sin i ஈக்குவல் டு μ2 sin r. எனக்கு μ1 by μ2 தான் வேணும். அதனால sin r by sin i. இந்த ஸ்டெப் புரிஞ்சிச்சப்ப μ2 கீழே கொண்டு வந்துட்டேன். உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் யார் மீடியம் μ2, இதான் யார் மீடியம். அப்ப யார் மீடியத்தோட வேல்யூ 1. அப்ப μ1 ஈக்குவல் டு sin r by sin i ன்னு வச்சுக்கோங்களேன். உனக்கு நல்லா தெரியுது μ2 தான் சின்னதா இருக்கு, μ1 பெருசா இருக்கு. ஏன்னா μ1 பை என்ன வார்த்தையை காதுல வாங்க, μ1 தான் டென்சர் மீடியம், μ2 ரேரர் மீடியம். அப்ப ரேரர் மீடியத்தோட வேல்யூ கம்மியா இருக்கு. μ2 லெஸ் தென் μ1, இல்லைன்னா μ1 கிரேட்டர் தென் μ2. ஒத்துக்கிறீங்களா? அப்ப μ1 பெருசா இருந்தா sin r கிரேட்டர் தென் sin i. இது உங்களால உணர முடியுதா? இங்க பாருங்க, இங்க பாருங்க, இந்த ஈக்குவேஷன் பாருங்க. லெஃப்ட்ல பெருசுன்னா ரைட்ல அதுவும் பெருசா தானே இருக்கும். μ1 பெருசுன்னா ரைட்ல இருக்க sin r பெருசா தானே இருக்கும். அப்ப r கிரேட்டர் தென் ஐயா, இல்லைன்னா i லெஸ் தென் r. அப்ப நல்லா ஒரு கண்டிஷன் கத்துக்கோங்க. இந்த இடத்துல டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கல. காதுல வாங்கினியா? டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கல, ரீஃப்ராக்ஷன் தான் நடக்குது. ரீஃப்ராக்ஷன் டேக்ஸ் பிளேஸ். அப்ப உங்ககிட்ட கேக்குறாங்க, இங்க ரீஃப்ராக்ஷன் நடக்க என்ன கண்டிஷன்? ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் லெஸ் தென் ரீஃப்ராக்டிவ் ஆங்கிளா இருக்கணும். புரிஞ்சுக்கோங்க, ஐ லெஸ் தென் ஆரா இருக்கணும், ஐ லெஸ் தென் ஆரா இருக்கணும், ஐ சின்னதாகவும் இந்த ஆர் பெருசாகவும் இருக்கணும். அப்படி இருந்தா ரீஃப்ராக்ஷன் நடக்குதுன்னு அர்த்தம். கத்துக்கிட்டீங்களா? இப்ப இது கண்டிஷன் ஃபார் ரீஃப்ராக்ஷன். நல்லா புரிஞ்சுக்கோ, கண்டிஷன் ஃபார் ரீஃப்ராக்ஷன். ரைட், அங்க இருந்து செகண்ட் கேஸ் போறோம் நம்ம. ஃபர்ஸ்ட் கேஸ் ஐ லெஸ் தென் ஆர், சைடில் எழுதி வைக்கிறேன். ஐ லெஸ் தென் ஆர், ரீஃப்ராக்ஷன் நடக்குது. அப்பப்போ படிச்சுட்டே வந்துரு, எப்ப கேட்டாலும் சொல்லணும் ஐ லெஸ் தென் ஆர், ரீஃப்ராக்ஷன் நடக்குது. செகண்ட் கேஸ் நான் என்ன பண்றேன், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றேன். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அதிகமாக அதிகமாக இந்த மேல போன ரீஃப்ராக்டட் ரே என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கீழே வந்துடும். ரீஃப்ராக்டட் ரே ஜஸ்ட் கிரேசஸ் த செப்பரேஷன் ஆஃப் டூ மீடியா. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு இந்த லைனு? இப்போ ஐ அதிகமாச்சுன்னா மேல போன அந்த ரீஃப்ராக்டட் ரே கொஞ்சம் கொஞ்சமா ஆறு அதிகமாகிட்டு எக்ஸாக்டா இந்த மாதிரி வந்துடும். அதாவது μ2வையும் μ1ஐயும் சரியா பிரிச்சிரும். சரி, அப்ப ஆர் 19 சொல்றீங்களா? ஆமா.
ஆரோட வேல்யூ 90. அப்ப எந்த இன்சிடென்ட் ஆங்கிளுக்கு என் வார்த்தையை காதுல வாங்குறீங்களா? எந்த இன்சிடென்ட் ஆங்கிளுக்கு ஆரோட வேல்யூ 90 ஆகுதோ அந்த இன்சிடென்ட் ஆங்கிள் தான் கிரிட்டிக்கல் ஆங்கிள்னு உங்களுக்கு புரியும். இப்போ வாட் இஸ் கிரிட்டிக்கல் ஆங்கிள்னு கேட்பாங்க. கிரிட்டிக்கல் ஆங்கிள்னாலே உனக்கு தெரியணும் ஆரோட வேல்யூ 90. இப்போ கொஸ்டின்ல ஜஸ்ட் கிரிட்டிக்கல்னு ஒரு வார்த்தை வந்துட்டாலே நீங்க ஆர் 90 வச்சு தான் சம்ம போடணும். தென் ரீஃப்ராக்டட் ரே, இதோ இருக்கு பாருங்க இந்த பிங்க் லைன். ரீஃப்ராக்டட் ரே ஜஸ்ட் கிரேசஸ் மேல இருக்கிற மீடியத்தையும் கீழே இருக்கிற மீடியத்தையும் சரியா பிரிக்குது. ஜஸ்ட் கிரேசஸ் த செப்பரேஷன் ஆஃப் டூ மீடியா. ஜஸ்ட் கிரேசஸ் த செப்பரேஷன் ஆஃப் டூ மீடியா. ரைட்டா? ஸோ அதுதான் கிரிட்டிக்கல் ஆங்கிள். சரி, இதுக்கு ஸ்னெல்ஸ்லா எழுதிடலாமா? ஸ்னெல்ஸ்லா ஃபர்ஸ்ட் ஒன்று μ1 sin i ஈக்குவல் டு μ2 sin r. எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியுமா அந்த ஈக்குவேஷனு? இந்த செகண்ட் ஈக்குவேஷன் தான் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். μ1க்கு μன்னு எடுத்துக்கோங்க. μ1 வந்து எனி மீடியம். sin iக்கு cன்னு எடுத்துக்கோங்க. μ2 யார் மீடியம், அதனால 1. sin r sin 90 அதனால 1. அப்ப மியூ வேணும்னா 1/sin c. இது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் தெரியுமா? கிரிட்டிக்கல் ஆங்கிளுக்கும் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுக்கும் என்ன ரிலேஷன்? திரும்ப திரும்ப படிச்சு பாருங்க. கிரிட்டிக்கல் ஆங்கிளுக்கும் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுக்கும் என்ன ரிலேஷன்? மியூ ஈக்குவல் டு 1/sin c. 1/sin c. அப்போ சி கொடுத்துட்டு மியூ கேட்கலாம், மியூ கொடுத்துட்டு சி கேட்கலாம். ஜாக்கிரதையா இருக்கணும். அப்ப கிரிட்டிக்கல் ஆங்கிளுக்கும் மியூக்கும் என்ன சம்பந்தம்? மியூ ஈக்குவல் டு 1/sin c. இப்போ கத்துக்கிட்டீங்களா? ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அதிகமாகுது, அப்ப ஆர் 90 ஆகுது. த ரீஃப்ராக்டட் ரே ஜஸ்ட் கிரேசஸ் த செப்பரேஷன் ஆஃப் டூ மீடியா. இதுல உனக்காக சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. மியூ ஈக்குவல் டு 1/sin c. ரைட், அடுத்தது கேஸ் 3க்கு போறோம். ஸோ இங்க பாருங்களேன், கேஸ் 1 என்ன சொல்லி கொடுத்தேன்? ஐ லெஸ் தென் ஆர். ஆருக்கு பதிலாக இப்போ நான் சி எடுத்துக்கிறேன். சரி, கிரிட்டிக்கல் ஆங்கிளை விட ஐ கம்மியாக இருந்தா ரீஃப்ராக்ஷன் நடக்கும். ஐயும் சியும் ஈக்குவலா இருந்தா அப்ப கூட ரீஃப்ராக்ஷன் நடக்கும் தான் சார். ஆனா அந்த ரீஃப்ராக்டட் ரே ரெண்டு மீடியத்தையும் பிரிச்சிரும். அப்ப ரெண்டு கண்டிஷன்ல என்னப்பா நடக்கும்? ரீஃப்ராக்ஷன் தான் நடக்கும். என்ன? ஐ ஈக்குவல் டு சியா இருக்கும் பொழுது ஆரோட வேல்யூ 90. ஐ லெஸ் தென் சியா இருக்கும் பொழுது ஐ லெஸ் தென் ஆரா இருக்கும். அவ்வளவுதான். ஆர் லெஸ் தென் 90 இருக்கும். ஐ லெஸ் தென் சினா ஆர் லெஸ் தென் 90 அர்த்தம். மூணாவது கண்டிஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சார், ஒருவேளை எங்களோட இன்சிடென்ட் ஆங்கிள் இந்த கிரிட்டிக்கல் ஆங்கிளை விட அதிகமா இருந்தா நாங்க என்ன பண்றது? ஜாக்கிரதையா கவனிச்சுவாங்க. ஐ கிரேட்டர் தென் சியா இருந்தா என்ன நடக்கும்? இங்க பாருங்களேன், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அதிகமாகுது அதிகமாகுது. இங்க ரீஃப்ராக்ஷன் நடக்கல, ஒரே மீடியத்திலேயே ரிஃப்ளெக்ட் ஆயிடுது. அப்ப இது ரிஃப்ளெக்டட் ஆங்கிள். குழப்பிக்காதீங்க. மேல இருக்கிறது μ2, கீழே இருக்கிறது μ1. என்னோட மீடியத்துல இருந்து போய் லைட் பட்டு என்னோட மீடியத்துக்கே திரும்பி வந்தா, என்னோட மீடியத்துல இருந்து லைட் போய் பட்டு என்னோட மீடியத்துக்கே திரும்ப வந்தா இது ரிஃப்ளெக்ஷன். எல்லாமே என்னோட மீடியத்துல நடக்கிறதுனால தான் இதுக்கு பேரு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நீங்க உணரணும். டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், டிஐஆர். சார், டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கணும்னா கண்டிஷன்ஸ் கண்டிப்பா ஐ கிரேட்டர் தென் சியா தான் இருக்கணும். ஐ கிரேட்டர் தென் சினா ஆர் கிரேட்டர் தென் 90 இருக்கும். இட் இஸ் இம்பாசிபிள். அப்ப ஆர் கிரேட்டர் தென் 90 இங்க எப்படி பண்ண முடியும் உங்களால? ஆர் 90 தான் மேக்ஸிமமே. அப்ப மீதி எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். மீடியம் வேற மீடியத்துக்கு வந்துருது. ஆர் கிரேட்டர் தென் 90 இது இம்பாசிபிள். அதனாலதான் இங்க டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்குது. சரி, புரிஞ்சிருச்சு. அப்போ 3 கண்டிஷன் சொல்லணும். டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடந்தா என்ன நடக்கும்னு சொல்லணும். எல்லாரும் பாருங்க. இது இப்ப நான் எழுத போற இந்த பேஜ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாத்துட்டே வா. ஐ லெஸ் தென் சி என்ன ஆகும்? ஐ ஈக்குவல் டு சி என்ன ஆகும்? ஐ கிரேட்டர் தென் சி என்ன ஆகும்? ஐ லெஸ் தென் சி கண்டிப்பா ரீஃப்ராக்ஷன் டேக்ஸ் பிளேஸ். ஆரோட வேல்யூ லெஸ் தென் 90 இருக்கும். ரீஃப்ராக்டட் ரே மீடியம் 2ல இருக்கும். ஐ ஈக்குவல் டு சி அப்பவும் ரீஃப்ராக்ஷன் தான் சார் நடக்கும். ஆனா ஆர் 90, refracted ray just graces the separation of two media. I greater than C, complete reflection. ஒரே மீடியத்திலே ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். R greater than 90 இது கண்டிப்பா இம்பாசிபிள். அதனால இங்க நடக்கிறது டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். உங்களோட முதல் கேள்வி என்னன்னா,
வாட் ஆர் த கண்டிஷன் டு அக்கர் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் 2 மார்க் கேட்பாங்க. எப்போ பார்த்தாலும் கேட்ட கொஸ்டின். முதல் லைன் நீங்க என்ன எழுதணும்? when light travels from denser medium into rarer mediumனு ஒரு வார்த்தை எழுதி முடிச்சிட்டு தான் இன்சிடென்ட் ஆங்கிள் கிரேட்டர் than the critical angle அப்பதான் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும்னு சொல்லிடணும். ரைட்டா? பை இந்த ஸ்கிரீன் உனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒழுங்கா பார்த்துக்கோ. இதுல பெரும்பாலும் இந்த 2 மார்க்கை இதை கேட்டுட்டு சம்மெல்லாம் இதோட அப்ளிகேஷன் கொஸ்டின்ல தான் கேட்பாங்க. கற்றுக் கொடுத்துருவா, டக்குன்னு கற்றுக் கொடுத்துட்டு அடுத்தது போயிடலாம். ஸோ அப்ளிகேஷன் பார்த்துலாமா? ரோஹித், சிவசக்தி, குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். யமுனா, குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். ரைட் பஸ். ஸோ எல்லாருமே ரிசீவ் பண்ணிட்டு இல்லையா? கிளாஸ் நல்லா கவனி, ஜாலியாக கவனிங்க அப்படி. ஓகே. ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் டிஐஆர் பா இதை நான் ஒரு டைம் கற்றுக் கொடுக்குறேன். புரிஞ்சுதுன்னா புரிஞ்சுதுன்னு சொல்லு, இல்லைன்னா இன்னொரு டைம் கேட்டு தெரிஞ்சுக்கும். முடிக்கணுன்றதுக்காக அவசரமாக வர்றது தப்பு. சொல்கிற அத்தனையும் உனக்கு வந்து சேரணும். அப்ளிகேஷன் ஆஃப் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் பா இது ஏற்கனவே இருந்த பசங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், புது பசங்க நல்லா கற்றுக்கும். இது ஒரு குளம், ஒரு பாண்டு, இல்லைன்னா ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரியான, இல்லை இந்த டேம் பக்கத்துலலாம் அந்த டான்சிங் லைட்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா, இதோட டெப்த்து டின்னு எடுத்துக்கலாமா, இல்லை ஹெச்ன்னு எடுத்துக்கலாம். டெப்த் வந்து ஹெச்ன்னு எடுத்துக்கிறேன். சர்ஃபேஸ்லேருந்து ஆழம் வந்து ஹைட்டு ஹெச். இந்த இடத்துல ஒரு லுமினஸ் ஆப்ஜெக்ட், லுமினஸ் ஆப்ஜெக்ட்னா நான் யாரை சொல்கிறேன்? பல்பை சொல்கிறேன். இந்த இடத்துல ஒரு லுமினஸ் ஆப்ஜெக்ட், இந்த மாதிரி ஒரு லுமினஸ் ஆப்ஜெக்ட், ஒரு பல்பு இருக்கு. இந்த பல்பு க்ளோ ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் கரெக்டாக சென்டரான லைனு, இது ஹெச். இந்த பல்பு க்ளோ ஆகும் பொழுது 3 கண்டிஷன் இங்கே நடக்கும். என்னங்க சார் இது 3 கண்டிஷனு? கண்டிப்பாக மேலே ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆயிருது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த டேம் சைடில் டூர் போகும்போது பாருங்கள், இந்த மாதிரி இருந்திருக்கும். இந்த சர்ஃபேஸ் மேலே இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஒன்று ஃபார்ம் ஆகும். இந்த சர்க்கிள் எப்போ ஃபார்ம் ஆகுன்னு நான் சொல்லவேன்? ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் கிரிட்டிக்கல் ஆங்கிளும் ஈக்குவலாக இருந்தா, இந்த பாரு எல்லாரும், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் கிரிட்டிக்கல் ஆங்கிளும் ஈக்குவலாக இருந்தா இந்த ரீஃப்ராக்டட் ரே என்ன பண்ணும் அப்படின்னா 2 மீடியத்தையும் கிரேஸ் பண்ணும். இது வாட்டர் மீடியம், இது ஏர் மீடியம். அந்த நேரத்துல தான் இந்த சர்க்கிள் ஃபார்ம் ஆகும். உங்களால உணர முடியுதா? இந்த சர்க்கிள் எல்லா நேரமும் ஃபார்ம் ஆகாது. I ஈக்குவல் டு சியா இருக்கும் பொழுது மட்டும்தான் இந்த சர்க்கிள் ஃபார்ம் ஆகும். சரிங்க சார், ஒருவேளை I லெஸ் தென் சியா இருந்தா என்ன ஆகும்? I கிரேட்டர் தென் சியா இருந்தா என்ன ஆகும்? அதையும் சொல்லிட்டு போங்களேன். ஒரே நிமிஷம், வேற லைன் பார்ப்போமா? ஓகே. இப்போ அடுத்தது I லெஸ் தென் சி. I லெஸ் தென் சியா இருந்ததுன்னா இங்க இருந்து ஒரு ரே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், பட்டு ரீஃப்ராக்ட் ஆகிடும். பை இது கண்டிஷன் 1 I லெஸ் தென் சி. இது கண்டிஷன் 2 I ஈக்குவல் டு சி. ஒருவேளை I கிரேட்டர் தென் சியா இருந்தா என்னங்க சார் நடக்கும்? I கிரேட்டர் தென் சியா இருந்தா டோட்டலி இன்டர்னலி ரிஃப்ளெக்டட். தெரியுதா? அந்த 3 விஷயம் நம்ம படிச்சோம் பார்த்தீங்களா? லெஸ் தென் சியா இருந்தா ரே வந்து வெளில வந்துடும். ஈக்குவல் டு சியா இருந்தா சர்க்கிள் ஃபார்ம் ஆகும். கிரேட்டர் தென் சியா இருந்தா லைட் வந்து வாட்டர் மீடியத்துல இருந்து கிளம்பி திரும்ப வாட்டர் மீடியத்துக்கு என்ன ஆயிடும்? ரிஃப்ளெக்ட் ஆயிடும். அது டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். இது வந்து ஆர்ன்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த இடம் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர்னு கத்துக்கணும். இந்த டெரிவேஷன் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், கேர்ஃபுல்லா கத்துக்கிட்டே வாங்க. இந்த டயக்ராம்ல இருந்து சைன் சி கண்டுபிடிங்க. சைன் சி ஆப்போசிட்ல இருக்கிறது ஆர், பை ஹைபாத்தசிஸ் வந்து ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர். உங்களுக்கு தெரியுதா? அவ்வளவுதான். இங்கதான் ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம. sin c ஈக்குவல் டு ஆப்போசிட்ல இருக்கிறது ஆர் பை ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர். sin c இப்பதான் சார் படிச்சோம் 1 பை மியூ. அப்ப ஆர் பை ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர். இது ரெண்டாவது ஸ்டெப். ரைட் சைட்ல இருக்கிற ஸ்கொயரை தூக்கணும், ரூட்டை தூக்கணும். அப்ப ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுங்க. அதனால 1 பை மியூ ஸ்கொயர் வேணும்னா ஆர் ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர். கத்துக்கிட்டீங்களா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர் வேணும்னா மியூ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர். ஆர் ஸ்கொயரை ஒரு பக்கமா எடுத்துட்டு வாங்க, மைனஸ் மியூ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர். இல்லைன்னா தப்பு பண்றேன், ஹெச் ஸ்கொயர் இங்கே இருக்கட்டும், மியூ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் அந்த பக்கம் போயிடுச்சு. ஆர் ஸ்கொயரை மட்டும் காமனா வெளில எடுத்தீங்கன்னா மியூ ஸ்கொயர் மைனஸ் 1. இப்ப நம்ம தேடி போறது யாரை தேடி போறோம்? அவங்க எப்பவுமே அந்த சர்க்கிளோட ரேடியஸை தான் ஃபெமிலியரா கேட்பாங்க. அப்ப இந்த ஆர் ஸ்கொயரை மட்டும் ஒரு பக்கமா வச்சுக்கோங்க. பேலன்ஸ் ஹெச் ஸ்கொயர் பை
மியூ ஸ்கொயர் மைனஸ் ஒன்று. சார் ஸ்கொயரா இருக்கு, ஆனா நம்ம தேடி போறது ஆரை தானே தேடி போறோம். அப்ப ஆர் மட்டும் வேணும்னா ஹெச் பை ரூட் ஆஃப் மியூ ஸ்கொயர் மைனஸ் ஒன்று. இந்த ஃபார்முலா தான் நீங்க தேடி வந்தது. ரேடியஸ் வேணும்னா ஹெச் பை ரூட் ஆஃப் மியூ ஸ்கொயர் மைனஸ் ஒன்று. பெரும்பாலும் இந்த கொஸ்டின் வாட்டர்ல தான் கொடுப்பாங்க. அப்ப மியூவோட வேல்யூ நீங்க 4/3 வச்சு தான் சால்வ் பண்ணணும். ரைட்டா? ஸோ இன்னொரு டைம் இந்த ஃபார்முலா மட்டும் எழுதி காமிக்கிறேன், கவனமாக கவனிங்க. ஆர் வேணும்னா ஹெச் பை ரூட் ஆஃப் மியூ ஸ்கொயர் மைனஸ் ஒன்று. திரும்ப நல்லா பாரு, ஆர் வேணும்னா ஹெச் பை ரூட் ஆஃப் மியூ ஸ்கொயர் மைனஸ் ஒன்று. ஆர் வேணும்னா ஹெச் பை ரூட் ஆஃப் மியூ ஸ்கொயர் மைனஸ் ஒன்று. கற்றுக்கிட்டீங்களா? இப்போ சரி, இப்படி கொஸ்டின் கேட்பாங்களா? ரேடியஸ் கொடுத்துட்டு ஹைட் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? தாராளமா. இன்னொன்னு கேட்கலாம் சார், டயாமீட்டரே கேட்கலாமே. ஆமா, அப்ப நீங்க ஆரை கால்குலேட் பண்ணிட்டு 2 டைம்ஸ் ஆஃப் ஆர் போட்டீங்கன்னா உங்களுக்கு டயாமீட்டர் கிடைச்சிரும். இப்போ இந்த கொஸ்டினை புரிஞ்சுக்கோங்க. இந்த கொஸ்டினோட பேரு அப்ளிகேஷன் ஆஃப் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். ஒரு பாண்ட் இருக்கும், ஒரு குளம் இருக்கும், அதோட எண்ட்ல ஒரு லுமினஸ் ஆப்ஜெக்ட், ஒரு ஃப்ளோரசன்ஸ் லுமினஸ் ஆப்ஜெக்ட் அங்கே வச்சிருப்பாங்க. சர்க்கிள் எந்த கண்டிஷன்ல ஃபார்ம் ஆகும்? I = C ஃபார்ம் ஆகும். அந்த நேரத்தில் அதோட ரேடியஸ் நமக்கு வேணும். ஆர் வேணும்னா ரூட் ஆஃப் ஹெச் பை ரூட் ஆஃப் மியூ ஸ்கொயர் மைனஸ் ஒன்று. சரி, ஒரே ஒரு சம் மட்டும் கொடுங்களேன். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் பாருங்களேன். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, டயாமீட்டர் ஆஃப் தி சர்க்கிள் அவங்களே கொடுத்துட்றாங்க, 2√7 கொடுத்துட்றாங்க. டயாமீட்டர் 2√7. இப்போ எனக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்க, ஹெச் கேட்குறாங்க. இப்போ டயாமீட்டரில் சாரி ஹைட் வந்து 2√7 கொடுத்துட்றாங்க. அதாவது அந்த பாண்டோட சர்க்கிள் இருந்து இது வரைக்கும் ஹைட் கொடுத்துட்றாங்க. அவங்க ரேடியஸ் கேட்கல, டயாமீட்டர் கேட்குறாங்க. பட் சாரி, இப்போ நான் தான் மாற்றி சொல்லிட்டேன். ஹெச் கொடுத்துட்டு டி கேட்குறாங்களா? இப்போ நீ முதல்ல ஆர் பார்க்கணும். ஆர் வேணும்னா ஹெச் பை ரூட் ஆஃப் மியூ ஸ்கொயர் மைனஸ் ஒன்று. இந்த கொஷினை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க, வாட்டரில் தான் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஹெச்சுக்கு 2√7 பை ரூட் ஆஃப் மியூ ஸ்கொயர். வாட்டரோட மியூ வேல்யூ 4/3. ஸ்கொயராக இருக்கிறதுனால 16/9 - 1. புரிஞ்சிக்க முடியுதா? இங்கிருந்து 2√7. ஸோ 16 - 9 √7 பை √9 3 ஆயிடும். அந்த 3 மேலே போயிடும். புரிஞ்சிக்க முடியுதா? 16/9 - 1 கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 16 - 9 7 பை ரூட்ல தான் இருக்கு 9. அந்த √9 மட்டும் தனியாக எடுத்துட்டா 3, டினாமினேட்டருக்கு கீழே இருக்கிறதுனால அப்படியே மேலே போயிடும். √7 போயிடும். நீங்க தேடி வந்தது ஆரோட வேல்யூ 6 சென்டிமீட்டர். அவங்க சென்டிமீட்டர்ல கொடுத்தா சென்டிமீட்டர், மீட்டர்ல கொடுத்தா மீட்டர். ரைட்டா? இங்க 2√7 சென்டிமீட்டர்ல கொடுத்தாங்கன்னா சென்டிமீட்டர், மீட்டர்ல கொடுத்தாங்கன்னா மீட்டர். அவங்க கேட்டிருக்கிறது டயாமீட்டர், அதனால 12 மீட்டரா இருக்கலாம், இல்லை 12 சென்டிமீட்டரா இருக்கலாம். ஆக்சுவலா மீட்டர்ல கொடுத்துருந்தாங்கன்னா எல்லாத்தையும் என்ன பண்றீங்க, 12 மீட்டர், 6 மீட்டர். கத்துக்கிட்டீங்களா? ஸோ இந்த சம் ரொம்ப ஈஸிப்பா, நிறைய முறை நீட்லேயே நீங்க பார்க்கலாம். R = h by root of mu square minus 1. டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அதோட அப்ளிகேஷன்ல இந்த ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் இருக்கு. அது ஒன்றும் நீங்க படிச்சா போதும். அதே மாதிரி இந்த முன்னாடி கிளாஸ் எடுக்கும்போது சொல்லி கொடுத்துருந்தேன், ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள், பிரில்லியன்ஸ் ஆஃப் டைமண்ட்ஸ், இதெல்லாம் பேசியிருந்தோம். தியரி வந்து நான் லாஸ்ட்டாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக சொல்லித்தரேன். அது ஆல்ரெடி நடத்தின வீடியோஸ் இருக்கு, வேணா சென்ட் பண்ணி விட்டுறேன், இல்லைனா உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துறேன். ரைட்டா? இப்போ அடுத்தது அங்கிருந்து நம்ம போகிற இடம் ப்ரிசம் போகிறோம். இப்போ இது வரைக்கும் எல்லாரும் கிளியர் தானே? டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். தென் வந்து அதோட அப்ளிகேஷன் ஃபுல்லாக பேசியிருக்கோம். இல்லை யாருக்காவது ஏதாவது புரியல, திரும்ப ஏதாவது சொல்லணும்னா என்கிட்ட சொல்லு, திரும்ப சொல்லிட்டு நான் அடுத்த டாபிக் போகிறேன். ரைட் பை, ஸ்டார்ட் பண்ணுவோமே? ஓகே, ஒரே நிமிஷம். இப்போ இது வரைக்கும் 50% ஆஃப் லெசன் இழுத்துருக்கும். இன்னும் இருக்கிறது ப்ரிசம், லென்ஸ், அப்ளிகேஷன், இது ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இன்னைக்கு ஓரளவு முடிச்சா கூட லென்ஸ் ஃபுல்லாக நாளைக்கு ஒரு கிளாஸில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மட்டும் அப்படியே மீதி நிற்கும். அது ஏதாவது நடுவில் ஒரு கிளாஸ் போட்டு அதையும் முடிச்சா ரே ஆப்டிக்ஸ் முடிஞ்சிடும். இது ஆல்ரெடி நடத்துகிற டாபிக் தான், பிரச்சனை இருக்காது. ஆனால் அடுத்த வேவ் ஆப்டிக்ஸ் வரும்பொழுது இன்னும் கொஞ்சம் நல்லா கற்றுக்கணும். எப்போ பார்த்தாலும் இந்த ரிப்பீட்டர்ஸ், நான் லாஸ்ட் இயர் எடுக்கும் பொழுதே பசங்க சஃபர் ஆனது வந்து வேவ் ஆப்டிக்ஸில் YDSCயில் சம் போட ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அது எத்தனாவது ஃப்ரிஞ்சு, ஃப்ரம் சென்டர்லேருந்து எவ்வளோ, ஃப்ரம் பாட்டம்லேருந்து எவ்வளோ, இதை கண்டுபிடிக்கணும்னா கொஞ்சம் நேரம் அது கூட பேசணும். அதனால் வே ஆப்டிக்ஸ் கற்றுக்கும் போது ரொம்ப நல்லா கற்றுக்கணும். இந்த லெசன் ஒன்றுமே இல்லை, டேரக்ட் ஃபார்முலா, டேரக்ட் சப்ஸ்டியூஷன் தான், ஈஸியாக கற்றுக்கிட்டு போயிடலாம். பட் வே ஆப்டிக்ஸ் அப்படி கற்றுக்க முடியாது. ரைட்?
ஸோ டாபிக்கோட பேரு ப்ரிசம். ப்ரிசம் நான் சொல்ற லைனை மட்டும் தெளிவா பார்த்துக்கிட்டே வா. ப்ரிசம்னா என்னங்க சார்? இட்ஸ் அ டிரான்ஸ்பரண்ட் மீடியா பவுண்டட் பை எனி நம்பர் ஆஃப் சர்ஃபேசஸ். சார் ஒண்ணுமே புரியல. இட் இஸ் அ டிரான்ஸ்பரண்ட் மீடியா பவுண்டட் பை எனி நம்பர் ஆஃப் சர்ஃபேசஸ். நீங்க லேப் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அரௌண்ட் நம்ம ஆகஸ்ட் கிட்ட இருக்கும். எப்படியா இருந்தாலும் ரெக்கார்டெல்லாம் எழுதி வாங்கிட்டு வந்திருப்பாங்க, லேபுக்குலாம் கூப்பிட்டு போயிருப்பாங்க. நீங்கள் அந்த ஸ்பெக்ட்ராஸ்கோப் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும் பொழுது ஒன்று கிரேட்டிங் வச்சு பண்ணியிருப்பாங்க, இன்னொன்று வந்து ப்ரிசம் வச்சு பண்ணியிருப்பாங்க. இல்லைன்னா நீங்கள் ப்ரிசம் பார்த்துருக்கலாம். ஸோ ப்ரிசம் இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கும், பார்த்துருப்பீங்க. இந்த பக்கம் ஒரு ஃபேஸ் இருக்கும், அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு ஃபேஸ் இருக்கும் 2, கீழே ஒரு ஃபேஸ் 3, ஃப்ரண்ட் ஒன்று பேக் ஒன்று, மொத்தம் 5 ஃபேஸ் இருக்கும். நீங்கள் பயன்படுத்துகிற ப்ரிசம் 5 ஃபேஸ் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், ப்ரிசம் இஸ் அ டிரான்ஸ்பரண்ட் மீடியா. ஒளி புகும், இது வழியா லைட் டிராவல் ஆகும். ஸோ 1-2 இடத்துல தான் ஒபாக் போர்ஷன் இருக்கும். ஸோ டிரான்ஸ்பரண்ட் மீடியா பவுண்டட் பை எனி நம்பர் ஆஃப் சர்ஃபேசஸ். 12th லெவலுக்கு 2, 3, 4, 5. பட் நாங்கள் எம்எஸ்சி படிக்கும்போது 9 ஃபேஸ் இருக்கக்கூடிய ப்ரிசம்லாம் எங்களுக்கு வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அப்போல்லாம் பேன்னு வேடிக்கை பார்த்துட்டு ஒன்றுமே புரியாது. லஞ்ச் பிரேக் வந்தது நல்லா சோத்தை தின்னுட்டு ஜாலியாக அடுத்த வேலையை பார்க்க போயிடும். ஒன்றுமே கற்றுக்கல, 0.1 கூட கற்றுக்கல. கற்றுக்கிட்டது 0 மட்டும்தான். ஆனால் ஒன்று தான் சொல்லி கொடுப்பாங்க, அவங்க மேலே தப்பு இல்லை, நம்ம அப்படியே இருந்துட்டோம் ஆரம்பத்துல இருந்து, ரைட்டா? ஸோ அதனால தான் உங்ககிட்ட கத்தின்னு கிடக்கிறது, கொஞ்சமாவது நல்லா கற்றுக்கன்ட்டு. ரைட், நீ கேட்கலாம், நீங்கள் மட்டும் ஒழுங்காக எதுவும் கற்றுக்க மாட்டீங்க, எங்களை மட்டும் கத்தின்னு உட்காந்து என்ன பண்ணுறது? வேறு வழி இல்லைப்பா, கற்றுக்கிட்டு தான் ஆகணும். ப்ரிசம் ஸோ டிரான்ஸ்பரண்ட் மீடியா பவுண்டட் பை எனி நம்பர் ஆஃப் சர்ஃபேசஸ். சரி, இதெல்லாம் புரிஞ்சிருச்சு. டயக்ராம்லாம் போட்டுட்டு எங்கே ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வரணும், எங்கே ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ் வரணும், எது ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம், எது டீவியேஷன் ஆங்கிள், இதெல்லாம் கொஞ்சம் காமிங்களேன். கவனமாக கவனி. ஆக்சுவலாக நீங்கள் எல்லாருமே ரொம்ப லக்கி தான். 2 இயர்ஸ் பேக் வந்து ப்ரிசம் நடத்துறதுக்குனே 1 மணி நேரம் ஆகும். ஏன் 1 மணி நேரம் ஆகும்னா, நம்ம நோட்ஸ் பாரு அவ்வளோ எழுதியிருப்பேன். டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட் எழுதியிருப்பேன், அப்புறம் காம்பினேஷன் ஆஃப் ப்ரிசம் எழுதியிருப்பேன், அக்ரோமேட்டிக் ப்ரிசம் எழுதியிருப்பேன், குரோமேட்டிக் ப்ரிசம் எழுதியிருப்பேன். இவ்வளோ விஷயம் இருந்தது. ஆனால் யார் என்ன நினைச்சாங்களோ தெரியல, வெறும் மினிமம் டீவியேஷனோட இந்த டாப்பிக்கை முடிச்சு விட்டாங்க, ரைட்டா? ஸோ அதனால தான் நல்லா கற்றுக்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். ரொம்ப ஈஸி. 2 இயர்ஸ் பேக் படித்த அளவில் பாதி கூட கிடையாது ப்ரிசம்ஸில், ரைட்? பை இதுதான் ஏ தான் ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம். எப்போவுமே இந்த இடத்துல ஏ தான் ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம். ரே ஆப்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் லைட்டு எங்கேருந்து வரும்? ஃப்ரம் நார்மல் லைன்ல இருந்து தான் நீங்கள் ஆங்கிளை கன்சிடர் பண்ணணும். ரொம்ப முக்கியமான வார்த்தை, ஆங்கிள் டேக்கன். ஆங்கிள் எப்பவுமே நீங்கள் நார்மல் லைன்ல இருந்தால் எடுக்கணும். ஸோ புரியாத சில பேர் என்ன பண்ணிடுறதுன்னா, இதுதான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் நினச்சிக்கிறது. நான் சொல்றது உனக்கு புரியுதா? ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் எப்பவுமே எங்க இருந்து எடுக்கணும்? ஃப்ரம் நார்மல் லைன்ல தான் எடுக்கணும். அவசரத்துல இந்த பக்கத்துல இருந்து எடுத்துறாத, ஃபேஸ்ல இருந்து எடுத்துறாத. இது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். பட்டு ரீஃப்ராக்ட் ஆகுது, இது அடுத்த ஃபேஸோட நார்மல் லைன். இதுல ஸ்னெல்ஸ்லா மட்டும் எழுத கத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சம் கூட தப்பு பண்ண மாட்டேன். ட்ரை பண்ணுவோமா? ஒரு 15 நிமிஷம் முழுசா அப்படியே என்கிட்ட கூட ஒன்றும் இல்லாத பண்ணிடும். இந்த இடம் ரீஃப்ராக்டட் ரே. ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ் இ. சில புக்கில் ஐ டேஷ் போட்டிருப்பாங்க. நீங்கள் எமர்ஜென்சினா ஈன்னு ஞாபகம் வச்சுக்கோ, நல்லா இருக்கும். ஃபேஸ் 1ஓட ரிஃப்ராக்டிவ் ஆங்கிள் R1, ஃபேஸ் 2ஓடது R2. அப்போ R1 R2 யாருன்னு தெரிஞ்சிருச்சு, ஏ யாருன்னு தெரிஞ்சிருச்சு, இ யாருன்னு தெரிஞ்சிருச்சு. டைரக்டா இங்கேருந்து ஒரு ரே போகுது, இதுதான் டைரக்ஷன். ரே கிடையாது, டைரக்ஷன் ஆஃப் இன்சிடென்ட் ரே. இந்த இடம் டைரக்ஷன் ஆஃப் ஃபைனல் ரே. இந்த இடம் எமர்ஜென்ட் ரே தான் ஃபைனல்னு தெரியும், இன்சிடென்ட் ரே தான் இனிஷியல்னு தெரியும். இனிஷியல் ரேவோட டைரக்ஷனுக்கும் ஃபைனல் ரேவோட டைரக்ஷனுக்குமான ஆங்கிள் தான் டெல்லு. டெல்லு எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கோம் சார் இந்த ஸ்டார்டிங்ல. ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் ஞாபகம் இருக்கா? ஒரு மிரரா இருந்தா 180 - 2iன்னு கத்து கொடுத்தேன். 2 மிரரா இருந்தா 360 - 2 தீட்டா. தீட்டா இஸ் தி ஆங்கிள் பிட்வீன் 2 பிளேன் மிரர். ஐ வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அங்க கத்து கொடுத்தது. அப்ப டெல்லு ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன். ஏற்கனவே டெரிவேஷன்லாம் நிறைய போட்டு காமிச்சாச்சு. இப்போ டெரிவேஷனோட பாதியில இருந்து கொண்டு போறேன், நீ அதை மட்டும் நல்லா கத்துக்கோ. உனக்கு தெரியுமா, இந்த R1ஐயும் இந்த R2ஐயும் ஆட் பண்ணா கண்டிப்பா ஏ தான் கிடைக்கும். ப்ரிசம்ல நீங்க மறக்க கூடாத ஒரு விஷயம். 2
ரீஃப்ராக்டட் ஆங்கிளையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏ தான் வரணும். ஆமாம் சார். அடுத்தது இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஐயும் எமர்ஜென்சி ஆங்கிள் ஈயும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது ஏ பிளஸ் டெல்லா இருக்கும். இது ரெண்டுத்தை தான் ஒரு 4 ஸ்டெப் டெரிவேஷன்ல இருந்து ப்ரூவ் பண்ணியிருப்போம். ஸோ அதனால டைரக்டா இந்த இடத்துக்கு வந்துரு R1ம் R2வும் சால்வ் பண்ணா உங்களுக்கு ஏ கிடைச்சிரும். ஆட் பண்ணா ஏ கிடைச்சிரும். ப்ரிசம்னு ஒரு கொஷின் வந்துட்டாலே முதல்ல உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது 2 ரீஃப்ராக்டட் ஆங்கிளையும் ஆட் பண்ணா ஏ கிடைக்கும். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்சி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா ஏவும் டெல்லும் கிடைச்சிரும். ஏவையும் டெல்லையும் ஆட் பண்ணா எவ்வளவு ஆன்சர் கிடைக்குதோ அதே தான் அங்கேயும் கிடைக்கும்னு புரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். ஸோ இங்க முடிஞ்சுதா? இங்க இருந்து ஒரு சின்ன கிராஃப் போயிட்டு அங்கிருந்து நம்ம அடுத்தது போலாம். பொறுமையா பார்த்துக்கிட்டே வாங்க. மினிமம் டீவியேஷன் என்னங்க சார்? ஆங்கிள் ஆஃப் மினிமம் டீவியேஷன். பொறுமையா புரிஞ்சுக்கோ, தெரியலன்னா சார்னு கூப்பிட்டுரு. ஆங்கிள் ஆஃப் மினிமம் டீவியேஷன், டைரக்ஷன் ஆஃப் இனிஷியல் ரே, ஃபைனல் ரேக்கான ஆங்கிள் தான் டெல். இந்த மேல இருக்கிற ரே என்ன பண்ணு தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சமா என்ன பாரு, எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா கீழே வரும். கீழே வந்து திரும்ப கொஞ்சம் கொஞ்சமா மேல போகும். எந்த ஆங்கிள் வரைக்கும் வருதோ அதுதான் மினிமம் டீவியேஷன் ஆங்கிள். சார் சரியா புரியல. டைரக்ஷன் ஆஃப் இனிஷியல் ரே, டைரக்ஷன் ஆஃப் ஃபைனல் ரே. நான் எந்த இடம் சொல்றேன்னு உங்களுக்கு தெரியுதா? இதோ பாருங்க, இந்த இடம் சொல்றேன். அப்ப என்ன ஆகுதுன்னா, நீங்க ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸை இன்க்ரீஸ் பண்ண டீவியேஷன் ஆங்கிள் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வருது. பாருங்க, டீவியேஷன் ஆங்கிள் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வருது. இது வரைக்கும் வந்துருது. அப்ப டீவியேஷன் ஆங்கிள் குறைஞ்சிருச்சு. இதான் டெல் மினிமம். மறுபடியும் வந்து என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப நீ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸை தொடர்ச்சியா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. இந்த டீவியேஷன் ஆங்கிள் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வந்து மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா அதே இடத்துக்கு போயிடும். மினிமத்துக்கு வந்து திருப்பி அதே இடத்துக்கு போயிடும். அப்ப இந்த இடம் தான் டெல் மினிமம்னு தெரிஞ்சுக்கணும். கத்துக்கிட்டீங்களா? இப்ப லேப்ல சொல்லி கொடுத்துருப்பாங்களே, உங்க சப்போஸ் உங்க லேப் ஞாபகப்படுத்திப்பாரு. ஒருவேளை அந்த எக்ஸ்பெரிமெண்ட் நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா அந்த ஸ்பெக்ட்ரோமீட்டர்ல இருக்கக்கூடிய டெலஸ்கோப்ல உங்க கண்ணை வச்சு பாருங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த டெலஸ்கோப்பை தள்ளிக்கிட்டே போங்க. ஏதோ ஒரு இடத்துல அந்த ரே வந்து நின்று திரும்புன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த வார்த்தையை நீங்க கேட்டிருப்பீங்க. ஒருவேளை அவங்க இங்கிலீஷ்ல சொல்லியிருக்கலாம். ஏதோ ஒரு இடத்து வரைக்கும் அந்த ரே வந்துகிட்டே இருக்கும், வந்து நின்று திரும்ப போகும். எந்த இடத்துல வந்து நிக்குதோ அங்கதான் நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும். அதுதான் மினிமம் டீவியேஷன் சொல்லியிருப்பாங்க. சரி, எதுவுமே சுத்தமா புரியல சார். ஏதாவது புரியுற மாதிரி கொஞ்சமா சொல்லுங்களேன். ஒன்றும் இல்லைப்ப, இன்சிடென்ட் ஆங்கிள் அதிகமாச்சுன்னா டீவியேஷன் ஆங்கிள் குறைஞ்சிக்கிட்டே வந்து திரும்ப அதிகமாகும். எந்த இடத்துல ரொம்ப மினிமமா வந்து மேக்சிமம் போகுதோ அதுதான் மினிமம் டீவியேஷன். கிராஃபா சொல்லித்தரேன், இன்னும் ஈஸியா புரியும். இங்க பாருங்களேன், ஆங்கிள் ஆஃப் ஐக்கும் டீவியேஷன் ஆங்கிளுக்கும் கிராஃப் டிரா பண்றேன். ஒருபோதும் ஐயை திரும்ப நீங்க ரிட்டர்ன் கொண்டு வரக்கூடாது. ஐ அதிகமாக மட்டும் தான் நீங்க பாத்துக்கணும். ஐ இன்க்ரீஸ் தான் ஆகுமே தவிர ஐ எந்த காலத்துலயும் டிக்ரீஸ் ஆகாது. அப்ப ஐ அதிகமாக 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 இந்த டீவியேஷன் பாருங்க குறைஞ்சிட்டே வருதா, குறைஞ்சிக்கிட்டே வருதா, குறைஞ்சிக்கிட்டே வருதா, குறைஞ்சிக்கிட்டே வருதா. ஏதோ ஒரு இன்சிடென்ட் ஆங்கிள் வரும் பொழுது இந்த டெல்லோட வேல்யூ ரொம்ப கீழே இறங்கிடுது, மினிமம் வந்துடுது. மறுபடியும் ஃபர்தர் ஐ இன்க்ரீஸ் பண்றேன், மறுபடியும் டீவியேஷன் ஆங்கிள் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப எந்த இன்சிடென்ட் ஆங்கிளுக்கு டீவியேஷன் மினிமமா இருக்கோ அதுதான் ஆங்கிள் ஆஃப் மினிமம் டீவியேஷன். ரைட்டா? இது கூட இம்பார்ட்டன்ட் இல்லப்ப. மினிமம் டீவியேஷன் அப்ப கண்டிஷன் என்னன்னு கேட்பாங்க. நான் சொல்லவேன், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸும் ஈக்குவலா இருக்கும். ஒழுங்கா அதை படி. எப்பெல்லாம் கண்டிஷன் ஃபார் மினிமம் டீவியேஷன் வருதோ இன்சிடென்ட் ஆங்கிளும் எமர்ஜென்ட் ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கும். சரி, டயக்ராம் காமிங்களேன். இந்த ஆங்கிள் 30 டிகிரினா எமர்ஜென்ட் ஆங்கிளும் 30 டிகிரியா தான் இருக்கும். ரைட்டா? இந்த ஆங்கிள் 30 டிகிரினா அந்த ஆங்கிள் 30 டிகிரியா தான் இருக்கும். அதே மாதிரி R1ம் R2ம் ஈக்குவலா இருக்கும். R1ம் R2ம் ஈக்குவலா இருக்கும். அப்ப நான் ரெண்டுத்துக்கு சேர்த்து R எடுத்துக்குவா. ஓகே, இவ்வளவுதான். ஸோ கண்டிஷன் ஃபார் மினிமம் டிவியேஷன் I ஈக்குவல் டு E, R1 ஈக்குவல் டு R2 ஈக்குவல் டு R. மினிமம் டிவியேஷன்னா என்ன? ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அதிகமாக அதிகமாக டீவியேஷன் குறைஞ்சிக்கிட்டே வந்து திரும்ப இன்க்ரீஸ் ஆகும். எங்க மினிமமா கீழே வருதோ அதுதான் ஆங்கிள் ஆஃப் மினிமம் டிவியேஷன். ரைட்டா? சரி, இதுக்கப்புறம் தான் அந்த ஃபார்முலாக்குள்ளார போறோம். பொறுமையா வாங்க. இங்க R1னையும் R2வையும் ஆட் பண்ண ஏ கிடைக்குன்னு சொன்னீங்களே சார். அப்ப
இப்போ டெல் மினிமமா இருக்கும் பொழுது R1 R2 ஈக்குவல்னு சொன்னீங்களே, ஆமா. அப்ப ஏக்கு பதிலா 2Rஆ, ஆருக்கு பதிலா A/2ஆ, தெரியுதா? அப்ப மினிமம் டிவியேஷன் அப்ப ரீஃப்ராக்டட் ரே வேணும்னா A/2ஆ இருக்கணும். 60 டிகிரி ஏன்னா 30 டிகிரி வச்சு சம போடணும். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், I பிளஸ் E ஆட் பண்ணா A பிளஸ் டெல் ஆயிடும். ஐயும் ஈயும் ஒண்ணுன்னு சொன்னீங்களே, அப்ப எப்ப மினிமமா இருக்கும் பொழுது, தென் 2I ஈக்குவல் டு A பிளஸ் டெல் M. கரெக்டா? டெல் M மட்டும் வேணும்னா 2I மைனஸ் ஏன்னு கத்துக்கணும். 2I மைனஸ் ஏ, A பிளஸ் டெல் M. இல்லைனா வெறும் I மட்டும் வேணும்னா A பிளஸ் டெல் M பை 2ன்னு கத்துக்கணும். இவ்வளோ நேரம் நம்ம தேடி வந்தது ஒரு ஐயையும் ஒரு ஆரையும் தான் தேடி வந்தோம். இன்னும் கொஸ்டின் முடியல. ஒருவேளை நீ புரியலன்னு சொல்லிட்டேன்னா இன்னொரு டைம் ஃபுல்லா சொல்லித்தரேன். இன்னொரு 3 நிமிஷத்துல அந்த கொஸ்டினை முடிச்சிடறேன். அப்புறமா நீங்க சொல்லுங்க சார், சரியா கிளாரிட்டி இல்லை, எனக்கு இங்க வேணும் இது வேணும் ஏதாவது நீங்க சொன்னீங்கன்னா அந்த இடத்துல நான் கிளியர் பண்ணிட்டு போறேன். பட் கத்துக்காம அடுத்த டாபிக் போகாத. என்கிட்ட கேட்கறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இப்ப நான் தான் எத்தனை டைம் வேணாலும் கேட்டுக்கலாம். பட் இதை ஒன்றை மறைச்சு எல்லாரும் முன்னாடி நம்ம கேட்கணுமா அப்படிலாம் இல்லாம நல்லா கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரைட். ஸோ இவ்வளோ நேரம் நான் ஐயோ ஆரும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கற்றுக் கொடுத்தேன். ஆனால் நான் ஒரு பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டேன். ஸ்னெல்ஸ்லாவே இன்னும் எழுத உங்களுக்கு கற்றுக் கொடுக்கல. ஸ்னெல்ஸ்லா எழுதுனாதான் அந்த ஐயோ ஆரும் நமக்கு தேவைப்படும். நான் ஒரு டைம் சொல்றேன், புரியுதான்னு பாரு, இல்லைன்னா 2வது டைம் சொல்றேன். எல்லாரும் ஃபேஸ் 1 பாருங்க. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் I, ரீஃப்ராக்டட் ஆங்கிள் R1. இந்த மீடியத்தோடது μ1, இந்த மீடியத்தோடது μ2. யாராவது சொல்லுங்க இந்த ஃபேஸ் 1ஓட ஸ்னெல்ஸ்லா சொல்லுங்க. சும்மா சொல்லு, தப்பானா பரவாயில்ல, பாத்துக்கலாம். வாயத்தர இப்பெல்லாம் கொஷினே கேட்கறது இல்லை. உன்னை கொஷின் கேட்டா உனக்கு பிடிக்க மாட்டேங்குது, அதனால நான் கொஷின் கேட்கறதே விட்டேன். சொல்லுங்க பாக்கும். ஃபேஸ் 1ஓட ஸ்னெல்ஸ்லா மியூ சைன் தீட்டா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இதை வச்சு சொல்லுங்க. சார் μ1 sin I equal to μ2 sin R1. எல்லாருக்கும் ஃபேஸ் 1 எழுத தெரியுதா? ஃபேஸ் 1க்கு இப்படிதான் ஸ்னெல்ஸ்லா எழுதணும். திரும்பவும் சொல்றேன், ஸ்னெல்ஸ்லா எழுத தெரியாம உன்னால பிரிசம் சம் போடவே முடியாது. எக்ஸாம்பிள் சொல்றேன், நான் நிறைய சொல்றேன். அடுத்தது R2E. வேற யாராச்சும் ஃபேஸ் 2ஓட சொல்லுங்க. ஃபேஸ் 2ஓட சொல்லுங்க. இது μ2, இது μ1. உள்ள இருந்து ஆரம்பிங்க, μ2ல இருந்து ஆரம்பிங்க. சார் μ2 sin R2 is equal to μ1 sin E. μ1 sin E. எல்லாருக்கும் எழுத தெரியுதா? μ1 sin I equal to μ2 sin R1. இது ஃபேஸ் 1ஓடது. ஃபேஸ் 2ஓடது, ஃபேஸ் 2ஓடுனா உள்ள இருந்து வெளில வருது. அப்ப எங்க இருந்து லைட் என்டர் ஆகுதோ அது μ2, அதோட இன்சிடென்ட் ஆங்கிள் R2. வெளில வர்றது μ1, அதோட எமர்ஜென்ட் ஆங்கிள் E. முதல்ல எழுத கத்துக்கணும். இப்ப நான் ஒரு 4-5 டயக்ராம் போட்டு எழுத சொல்லித்தரேன். அந்தந்த டயக்ராமுக்கு ஸ்னெல்ஸ்லா எழுதுறியான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலாவை நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். எல்லாரும் ஃபேஸ் 1 பாருங்க. μ1 sin I equal to μ2 sin R1. μ1 sin I equal to μ2 sin R1. கண்டிஷன் ஃபார் மினிமம் டிவிஷன் R1, R2, R எல்லாம் ஈக்குவல் தான். எனக்கு என்ன வேணும்னா μ2 by μ1 தான் வேணும். அதனால sin I by sin R கத்துக்கிட்டீங்களா? இப்பதான் படிச்சோம் ஐக்கு பதிலா A பிளஸ் டெல் M by 2ன்னு படிச்சோம். ஆருக்கு பதிலா A by 2ன்னு படிச்சோம். இந்த ஃபார்முலா ரொம்ப ஃபெமிலியர், எக்கச்சக்கமான சம் நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க, ஸ்கூல்ல முடிச்சிருப்பாங்க, நானுமே ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருந்தேன். இப்போ 1 μ2 எழுதலாமா? இதுக்கு என்ன அர்த்தம்? ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் செகண்ட் மீடியம் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபர்ஸ்ட். அதனால சைன் ஐக்கு பதிலா A பிளஸ் டெல் M by 2, ஆருக்கு பதிலா சைன் A by 2. ரைட்டா? உங்க போர்ட்லயும் சம் கேட்பாங்க, நீட் அண்ட் ஜேஇலயும் சம் கேட்பாங்க. ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் செகண்ட் மீடியம் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபர்ஸ்ட் சைன் A பிளஸ் டெல் M by 2 பை சைன் A by 2. ஸ்டேட் போர்ட்ல இது எப்படி இருக்கும்னா A பிளஸ் D by 2 பை சைன் A by 2. பழைய புக்ல, இப்ப இருக்கிற புக்ல எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. டெல் எம்னா மினிமம் டிவியேஷன், டெல் எம் மினிமம் டிவியேஷன் A பிளஸ் டெல் M by 2 பை சைன் A by 2. ரைட்டா? ஸோ இந்த ப்ரிசத்தோட எல்லா ஃபார்முலாவையும் இந்த ஒரே பேஜில் எழுதி கொடுக்குறேன், பார்த்துக்கிட்டே வா. இப்போ ப்ரிசம் ஐயையும் ஈயையும் ஆட் பண்ணிங்கன்னா
ஏவையும் டெல்லையும் ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ரெண்டாவது ஈக்குவேஷனு R1ஐயும் R2வையும் ஆட் பண்ணீங்கன்னா ஏ தான் வரும். ரைட்டா? மினிமம் டீவியேஷனோட கண்டிஷன் ஐயும் ஈயும் சமமாக இருக்கும், R1ம் R2வும் ஈக்குவலாக இருக்கும். கரெக்ட் தானே? அதுக்கப்புறமா இந்த ஃபார்முலால இருந்து 2i ஈக்குவல் டு ஏ பிளஸ் டெல்எம், ஐ மட்டும் வேணும்னா ஏ பிளஸ் டெல்எம் பை 2, இதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். R1ஐயும் R2வையும் ஆட் பண்ணா ஏ கிடைக்கும். அப்போ 2R வேணும்னா ஏ, R வேணும்னா ஏ பை 2. எல்லாம் முடிஞ்ச பிறகு மியூ, அதாவது ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் ஆஃப் செகண்ட் மீடியம் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபர்ஸ்ட், அதுதான் நான் வெறும் மியூன்னு எழுதுறேன். ஏன்னா யார் மீடியம் ஒன்றும் இல்லை, கீழே பை 1ன்னு வந்துடுது. அப்போ மியூ ஈக்குவல் டு சைன் ஏ பிளஸ் டெல்எம் பை 2 பை சைன் ஏ பை 2. என்னால் ரொம்ப தெளிவாக சொல்ல முடியும். ஒரு ப்ரிசம் சம் போடுறதுக்கு இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற ஃபார்முலாஸ் மட்டுமே போதும். என்ன சம் கேட்டாலும் இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற ஃபார்முலா வச்சு அழகாக போட்டுடலாம். இவ்வளோதான் அங்கே இருக்குது, வேற ஒன்றுமே இல்லை. என்ன, 4 லைனோட டெரிவேஷன் தான் நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த ஐயும் ஈயும் ஏன் ஏ பிளஸ் டெல், R1 R2 ஏன் ஏ பிளஸ் டெல், இதுதான் உங்ககிட்ட நான் சொல்லலை. ஸோ மீதி எல்லா விஷயத்தையும் ரொம்ப தெளிவாக பேசியிருக்கும். முதல்ல இந்த ஃபார்முலா படிச்சுக்கோங்க, சைன் ஏ பிளஸ் டெல்எம் பை 2 பை சைன் ஏ பை 2. அதில் ஒரு சம்மு, தென் 4 ப்ரிசம் டயக்ராம் போடுறேன், ஸ்னல்ஸ்லாம் எழுது. ஏவோட வேல்யூ 60 டிகிரி, டெல்எம்மோட வேல்யூ 40 டிகிரி. நீங்கள் ஸ்கூலில் உங்கள் லேபில் எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சுருப்பீங்க, அதில் இந்த ஆன்சர் தான் வந்திருக்கும். ஒன்று 60க்கு பதிலாக 59 பக்கமாக இருக்கலாம், 61 பக்கமாக இருக்கலாம், 40க்கு பதிலாக 39 இருக்கலாம், 38 இருக்கலாம். வேணா செக் பண்ணி பார்த்துக்கோ நாளைக்கு. அந்த மேனுவல் வச்சுருப்பீங்க இல்லையா, இல்லைன்னா நீங்கள் அப்சர்வேஷன் செஞ்சுருப்பீங்கல்ல, போய் செக் பண்ணிப்பார். மியூக்கு பதிலாக சைன் ஏ பிளஸ் டெல்எம் பை 2 பை சைன் ஏ பை 2, 60 பை 2 30, மேலே சைன் 50 பை சைன் 30, சைன் 50 பை சைன் 30. சால்வ் பண்ணீங்கன்னா மியூவோட வேல்யூ கரெக்டாக 1.51. ஏன்னா கேட்கும் போதே அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, ஃபைண்ட் த ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் ப்ரிசம். இதுக்கு ஏன் சம போடணும்? கிளாஸ் ப்ரிசம் உனக்கு தெரியாதா 1.5 3/2ன்ட்டு? அதை தான் இந்த ஃபார்முலா வழியாக நம்ம கண்டுபிடிப்போம். ஒருவேளை இந்த சைன் 50 போட தெரியலன்னா சைன் 45 பை சைன் 30 போடு, ஆன்சர் க்ளோஸாக வரும். பட் காம்படிட்டிவ் பொறுத்த வரைக்கும் அந்த வேல்யூ உங்களுக்கு அந்த பிராக்கெட்ல இருக்கும், அதனால நீ கவலைப்பட தேவையில்லை. ஒருவேளை அது தெரியலன்னா பக்கத்தில் இருக்கிற நம்பர் வச்சு சால்வ் பண்ண ஆன்சருக்கு ரொம்ப க்ளோஸாக போயிடலாம். சார் சைன் 50 எனக்கு தெரியாது, பரவாயில்ல 45 வச்சு சால்வ் பண்ணனா இந்த 1.5 முன்னையோ பின்னையோ 0.2 0.3க்கு மேலேயும் கீழே தான் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். இது முடிச்சாச்சா? ரைட். இப்போ முக்கியமான விஷயம் இல்லை, நேரம் உட்காந்து நல்லா பேர் ஒரே ஒரு டயக்ராமில் ஸ்னல்ஸ்லாம் எழுத சொல்ல எனக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ரிசம் இருக்கு, கரெக்டா இன்சிடென்ட் ரேவோட வேல்யூ வந்து 90 டிகிரி, இன்சிடென்ட் ரேவோடது 90 டிகிரி. அப்போ ஃபேஸ் இது வந்து R1, இந்த இடம் யாரு தெளிவாக சொல்லிட்டேன் μ1 1, இந்த இடம் வந்து கிளாஸோடது, அதனால μ2ஓடது 1.5 இல்லை 3/2. எனக்கு R1 வேணும், எப்படி கண்டுபிடிக்கலாம்? யாராவது முதல்ல ஸ்னல்ஸ்லாம் எழுதுங்க அதுக்கு. பா ஃபேஸ் ஒன்னுக்கு ஸ்னல்ஸ்லாம் எழுதுங்கப்பா. மியூ சைன் தீட்டா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் எழுதுனா தானே சொல்லி தர முடியும். சார் sin inverse of 2/3 சார். ஆன்சர் பரவாயில்லப்பா, நீ எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லு. சார் ஃபர்ஸ்ட் அந்த ஸ்னெல்ஸ் லா போடுங்க சார். μ1 sin 90 ஈக்குவல் டு 3/2 sin R1. sin R1. இப்போ μ1 1, sin 90 1, μ2 3/2, sin R1 தெரியாது, தப்பு பண்ணுறேன், ஈக்குவல். அப்போ sin R1 ஈக்குவல் டு 2/3, R1 ஈக்குவல் டு sin இன்வர்ஸ் ஆஃப் 2/3. உங்களுக்கு புரியுதா என்ன பண்ணுறேன்ட்டு? அப்போ R1 வேல்யூ sin இன்வர்ஸ் ஆஃப் 2/3, அதுக்கப்புறம் என்ன ஆன்சர் வருது நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். பட் ஒரு பேஜ் ஒரு ஃபேஸில் ஸ்னல்ஸ்லாம் எழுத தெரியணும். இப்படி எழுதணுமா? அடுத்தது இங்கே பாருங்களேன், ரெண்டாவது லைனு இப்படி கொடுக்குறாங்க. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? உங்க கொஷின் பேப்பர்ல இதுக்கு பேரு கிரேசிங் இன்சிடென்ட்ஸ்னு இருக்கும், மறந்துடாத, நானே சொல்ல மறந்துட்டேன். இன்சிடென்ட்ஸ், கிரேசிங் இன்சிடென்ட்ஸ் அப்படின்னா கரெக்டா 90 டிகிரி நைன்னு அர்த்தம்.
கிரேசிங் இன்சிடென்ட்ஸ் அப்படின்னா ஐயோட வேல்யூ 90 டிகிரி. அடுத்த டயக்ராம் பாருங்களேன், கொஞ்சம் நல்லா கத்துக்கு. இதுல என்னெல்லாம் கொஸ்டின் இருக்கும், எப்படிலாம் கேட்பாங்கன்னு சொல்லிடுறேன். அப்புறம் உனக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ப்ரிசம் ஃபேஸ் 1 கரெக்டா இன்சிடென்ட் ரே என்ன ஆகுதுன்னா நார்மல் லைன்ல இருந்து நேரா வருது. அதாவது லைன் தப்பா போட்டேன், இப்படி இப்படி போட்டுக்கிறேன், இப்படி போட்டுக்கிறேன். இதுதான் இன்சிடென்ட் ரே, போய் இப்படி படுது. அப்ப இங்க இது μ1, இது μ2, இங்க I, இங்க R1. இந்த டயக்ராமுக்கு யாராவது ஃபேஸ் 1க்கு ஸ்னெல்ஸ் லா எழுதுங்க, ட்ரை பண்ணு. தப்பாகிறத பத்தி கவலைப்படாது. இப்போ இந்த இடத்துல ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் எவ்வளவு நேரம் டக்குன்னு சொல்லுங்க சார் 0 டிகிரி. 0 டிகிரி. அப்ப μ1 sin 0 ஈக்குவல் டு μ2 sin R1. உங்க எல்லாருக்குமே ஒரு ஒரு பிரமாதமான விஷயம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு பாரு. இந்த அடுத்த லைன்ல நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. μ1 1 sin 0 0, μ2 கிளாஸா இருக்கு 3/2 sin R1. R1 தெரியாது. அப்ப 2 இந்த பக்கம் வந்தா ஃபுல்லா 0 ஆயிடுமா? இப்போ உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லவா? இன்சிடென்ட் ஆங்கிள் 0னா ஃபேஸ் 1ஓட ரிஃப்ளெக்டட் ஆங்கிளும் 0 தான். கவனி எல்லாரும், இன்சிடென்ட் ஆங்கிள் 0னா ஃபேஸ் 1ஓட ரீஃப்ராக்டட் ஆங்கிளும் 0 தான். உங்கள்ட்ட சொல்லிட்டேன். அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் எவ்வளவா இருக்குன்னு சொல்லுங்க. சொல்ல, ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் எவ்வளவா இருக்கும்? நான் சொல்லவா? ஏக்கு பதிலா R1 R2 இப்பதான் சார் படிச்சோம். R1 0, அப்ப A வேல்யூ R2 வேல்யூ ஈக்குவலா இருக்கும். இப்படிதான் நீங்க யோசிக்கணும். பைல ஃபார்முலா என்னவோ மியூ ஈக்குவல் டு sin A plus del m by 2 by sin A by 2 இப்படிதான் இருக்கும். ஆனா சின்ன சின்ன நுணுக்கங்களை நல்லா கத்துக்கணும். ரைட்டா? இன்னும் கொஞ்சம் உள்ள போலாமா? இப்ப I 0னா R1 0, R1 0னா A ஓட வேல்யூ R2. இப்போ சப்போஸ் இந்த இடம் ஏன்னு வச்சுக்கோங்களேன், இது R2ன்னு வச்சுக்கோங்களேன், ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்சின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த கொஷினோட ஃபேஸ் 2க்கு ஸ்னெல்ஸ்ல எப்படி எழுதுறது? சார் μ2 sin R2. R2 தெரியாது, ஆனா A கொடுத்துருப்பாங்கல்ல, ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் தெரியும் 60 டிகிரி. அப்ப R2 கண்டிப்பா என்னவா தான் இருக்கும்? 60 தான் இருக்கும். ஈக்குவல் டு μ1 sin E இருக்கும். அப்ப ஃபேஸ் 1க்கும் ஃபேஸ் 2க்கும் எழுத தெரியணும். கத்துக்கிட்டீங்களா? இன்னொரு விஷயம் பாருங்களேன், ஒருவேளை இதே சம்மு தான், இதே மாதிரி இருக்கிற ஒரு சம்மு செகண்ட் சர்ஃபேஸ் வந்து கம்ப்ளீட்லி ரிஃப்ளெக்டட் சர்ஃபேஸா மாத்திட்டாங்க. சார் சரியா புரியலையே. ரிஃப்ளெக்டட் சர்ஃபேஸ் எல்லாத்தையும் ஏற்கனவே உனக்கு அனுப்பிச்சிருக்கு அந்த நோட்ஸ்லாம், திரும்ப போய் பாரு. பின்னாடி இருக்கிறது கம்ப்ளீட்லி ரிஃப்ளெக்டட். ரே வந்து கரெக்டா நார்மல் லைன்லேயே போய் படுது. பட்டா I 0ன்னு தெரிஞ்சிருச்சு, R1 0ன்னு தெரிஞ்சிருச்சு, R2 Aன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த ரே என்ன ஆகும்னா பட்டு திரும்ப அதே வழியாவே திரும்ப வந்துடும், ரீட்ரேஸ் ஆகும். இந்த கொஸ்டினையும் நீங்க ப்ரீவியஸ் ஜேஇல பார்க்கலாம். செகண்ட் ஃபேஸ் ஃபுல்லாவே கம்ப்ளீட்லி ரிஃப்ளெக்டடா இருந்தா ரே எந்த வழியா போகுதோ அதே வழியா திரும்ப வந்துடும். கத்துக்கிட்டீங்களா? ரைட். இந்த டயக்ராமுக்கு யாராவது முடியுதுன்னா சொல்லுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிரேசிங் இன்சிடென்ட்ஸ் பத்தி பேசினேன் இல்லையா? இப்ப ஒரு ரே வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் I, இது R1 சொல்லிட்டேன், இந்த இடம் R2ன்னு சொல்லிட்டேன். ஓகே, தெளிவா கத்துக்கோ. கிரேசிங் எமர்ஜென்சின்னு ஒரு வார்த்தை உங்க கொஷின்ல இருந்தா என்ன பண்ணணும் பாருங்க பாருங்க பாருங்க. கிரேசிங் எமர்ஜென்சி, கிரேசிங் எமர்ஜென்ஸா இருந்தா ஈயோட வேல்யூ 90. அப்ப இது μ1 1, கிளாஸ் பிரிசம் μ2 3/2. ஃபேஸ் 2க்கு ஸ்னெல்ஸ்ல எழுதுங்க. உங்கள்ட்ட தான் கேட்கிறேன், ஃபேஸ் 2ஓட ஸ்னெல்ஸ்ல எழுது. தப்பானா பரவாயில்ல, வாயை தர. ஃபேஸ் 2ஓட ஸ்னெல்ஸ்லா எழுத சொல்லிட்டு இருக்கேன். ஸ்னெல்ஸ்லா உனக்கு தெரியும் தானே? மியூ சைன் தீட்டா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஃபேஸ் 2னா எங்க இருந்து லைட் போகுது, எங்க வெளில போகுது, அப்படி யோசி. எல்லாரும் இந்த ஃபேஸ் 2 மட்டும் பாரு. இது ஒரு மீடியம், பக்கத்துல ஒரு மீடியம். சொல்லுங்க சார் 3/2. 3/2 இல்ல μ2
sin r2 அப்புறமா சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ. எல்லாருக்கும் புரியுதா இங்க பாருங்க, ஃபேஸ் இது எழுதணும், μ2 sin r2 ஈக்குவல் டு அந்த பக்கம் யாரு, μ1 sin e, μ2க்கு 3/2, sin r2 தெரியாது, μ1 1. அப்ப இங்க இருந்து sin r2 தான் வேணும். r2 வேணும்னா 2/3 ஆயிடும். r2 வேணும்னா இந்த இடத்துல sin inverse of 2/3 ஆயிடும். அப்ப கிரேசிங் இன்சிடென்ட்ஸ்னா I90, கிரேசிங் எமர்ஜென்ஸ்னா E90. கத்துக்கிட்டீங்களா? இப்ப எப்படி அவங்க கொஸ்டின் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஈக்குவேஷன் எழுதி பழகிக்கணும். ரைட், நம்ம லாஸ்டா ஒரே ஒரு விஷயம் மட்டும், இதை மட்டும் சொல்லிட்டு போங்க. இதை மட்டும் கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா உனக்கு ப்ரிசம் சூப்பரா புரிஞ்சிச்சு நான் நம்பிடுறேன். இது நார்மல் லைன், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் I, இந்த இடம் R1 என்ன ஆகுதுன்னா நார்மல் லைன்லயே ரே எமர்ஜ் ஆயிடுது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நார்மல் லைன்லயே ரே எமர்ஜ் ஆயிடுது. இப்ப ஃபேஸ் 2ஓட R2 எவ்வளோ, E எவ்வளோ சொல்லுங்க. சொல்லுங்க ஃபேஸ் 2ஓட R2 எவ்வளோ? 0. R2 0. ஏன்? நார்மல் லைன்லயே போயிடுச்சு. போயிடுச்சா? R2 0னா கண்டிப்பா யாரும் 0வா இருப்பா? ஈயும் 0வா இருக்கும். அப்ப இந்த ஆங்கிள் ஆஃப் ப்ரிசத்தோட வேல்யூ என்னங்க? R1. அவ்வளவுதான். இதுதான் சொன்னேன். இந்த மாதிரி சின்ன சின்ன நுணுக்கங்களை கத்துக்கிட்டீங்கன்னா ப்ரிசம்ல சம் சால்வ் பண்றது ரொம்ப ஈஸி. அப்போ இந்த இடத்துல A ஓட வேல்யூ R1 ஆயிடுச்சு. அப்போ ஃபேஸ் 1க்கு மட்டும் ஸ்னெல்ஸ்லா எழுதுங்க. சார் μ1 sin I ஈக்குவல் டு μ2 sin R1, அவ்வளவுதான் எழுத முடியும். வேணா R1க்கு பதிலாக அவங்க ஏன்னு கொடுத்துட போறாங்க. I கேட்டாங்கன்னா உங்களால அழகா சொல்ல முடியும். ஏன்னா μ1 1, sin I தெரியாது, μ2ஓட வேல்யூ 3/2, sin R1 60. ஏன்னா ஏவும் R1 ஈக்குவல் நான் சொல்லிட்டேன் அவன்கிட்ட. அப்ப அங்கே உங்களால I கண்டுபிடிச்சிட முடியுமா? அப்ப என்ன கேள்வினா, எந்த இன்சிடென்ட் ஆங்கிளுக்கு ஃபைண்ட் த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், எமர்ஜென்ட் ரேவோட ஆங்கிள் 0வா இருக்கும். எந்த இன்சிடென்ட் ஆங்கிளுக்கு எமர்ஜென்ட் ரேவோட ஆங்கிள் 0வா இருக்கும். அப்ப நீங்க I கண்டுபிடிக்கணும். அப்ப ஃபேஸ் 1க்கு ஸ்னெல்ஸ்லா எழுதணும். எழுதுனீங்கன்னா அழகா இங்க என்ன பண்ணிடுவீங்க, I கண்டுபிடிச்சிருவீங்க. ஏன்னா உனக்கு புரியணும் R1 ஏவும் ஈக்குவல்ட்டு. அப்ப கடைசியா நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். கவனமா கவனி. R1 0வா இருந்தா A வந்து R2வா இருக்கும். இது நார்மல் இன்சிடென்ஸ். இந்த வார்த்தை புரியுதா? உங்க கொஸ்டின் பேப்பர்ல ரெண்டு விஷயம் இருக்கும். ஒன்னு நார்மல் இன்சிடென்ஸ், இன்சிடென்ஸ்னா I0. இன்னொன்னு கிரேசிங் இன்சிடென்ஸ். இது எல்லாத்தையும் உட்காந்து ஒரு சம்மா பார்த்து தேடி இப்படி கொடுத்தா என்ன பண்ணணும், இப்படி கொடுத்தா என்ன பண்ணணும்ன்ற விஷயத்தை தான் கலெக்ட் பண்ணி வந்துட்டு கொடுத்துட்டு இருக்கேன். சரியா பயன்படுத்தினீங்கன்னா ஒரு சம் கூட தப்பு பண்ண மாட்டீங்க. ஐயோட வேல்யூ 90. நார்மல் எமர்ஜென்ஸ் ஈயோட வேல்யூ 0. கரெக்டா? நார்மல் எமர்ஜென்சி ஈயோட வேல்யூ 0னா R2ஓடது 0. அதே மாதிரி கிரேசிங் எமர்ஜென்சி ஈயோட வேல்யூ 90ன்னு புரிஞ்சுக்கணும். இந்த சின்ன சின்ன விஷயம் தான் கத்துக்கிட்டீங்கன்னா முடிஞ்சது. முக்கியமான விஷயம் A வந்து R2 எப்ப, A வந்து R1 எப்பன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். நார்மல் இன்சிடென்ஸா இருந்தா A R2, நார்மல் எமர்ஜென்ஸா இருந்தா A R1. புரிஞ்சிருச்சா? ஸோ ப்ரிசத்துல 4-5 ஈக்குவேஷன் மட்டும்தான். ஒன்று ஐயும் ஈயும் ஈக்குவல் டு A + del, ஃபாஸ்ட்டாக பார்த்துக்கிட்டே வா. ரெண்டாவது R1ம் R2ம் சேர்ந்தாதான் நமக்கு A. கண்டிஷன் ஃபார் மினிமம் டிவியேஷன், இன்சிடென்ஸும் எமர்ஜென்ஸும் ஈக்குவல், R1ம் R2ம் ஈக்குவல். I மட்டும் நமக்கு எப்பவும் வேணும்னா A + del m/2, R மட்டும் வேணும்னா A/2, μ மட்டும் வேணும்னா sin A + del m/2 sin A/2. அதுக்கப்புறமா I 0வா இருந்தா R1 0வா இருக்கும், A வந்து R2வா இருக்கும். E 0வா இருந்தா R2 0வா இருக்கும், A R1ஆ இருக்கும். இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஸோ கிரேசிங் இன்சிடென்ஸ் I90, கிரேசிங் எமர்ஜென்ஸ் E90. கத்துக்கிட்டீங்களா? ஒரே நிமிஷம்.